லெபனான் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியுள்ளது. அங்கே ஏறத்தாழ 300 பேருக்கு மேல் அங்கே கொண்டிருக்கிறது. ஒரு 10 நிமிடத்தில் 300 மனிதர்களை கொன்று 100-150 பாம்புகளை வீசி இருக்கிற ஒரு அநியாயமான கொடூர செயலை இஸ்ரேல் செய்திருக்கிறது. ஸ்பெயின் நாடு இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கிறாங்க. யூரோப்பிய யூனியன் இனி இஸ்ரேலை இன்றைக்கு லெபனான் மீது குண்டு வீசின காரணத்தினால இன்றைக்கு அவர்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்று யூஎன்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டுமல்லாம இனிமேல் அவர்களோடு நாம் பேசுவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் காரணமும் இல்லை என்பதையும் சொல்லியிருக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தினம் முக்கியமான செய்திகள். நம்முடைய வளைகுடா பகுதியிலே நடக்கின்ற போர் குறித்து ஏற்கனவே சீஸ்ஃபயர் என்று சொல்லி பாகிஸ்தான் முன்முயற்சி எடுத்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம், ஒரு கையெழுத்தான ஒரு நிலை. ஆனால் அந்த கையெழுத்து போட்ட மையின் அந்த ஈரம் காய்வதற்கு முன்னாலே லெபனான் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியுள்ளது. அங்கே ஏறத்தாழ 300 பேருக்கு மேல் அங்கே கொண்டிருக்கிறது. ஒரு 10 நிமிடத்தில் 300 மனிதர்களை கொன்று 100-150 பாம்புகளை வீசி இருக்கிற ஒரு அநியாயமான கொடூர செயலை இஸ்ரேல் செய்திருக்கிறது. இதன் விளைவாக ஈரானுடைய அந்த பாதுகாப்பு கவுன்சில், நாங்கள் இனி இந்த போர் நிறுத்தத்தை நாங்கள் இதிலிருந்து பின்வாங்கிக் கொள்கிறோம் என்றும், அது மட்டுமல்லாமல் ஹோர்முஸ் வளைகுடாவை நாங்கள் திறந்து விட்டதிலிருந்து பின்வாங்கி கொண்டு அதை மூடுகிறோம் என்கின்ற ஒரு செய்தியையும் இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறது. இது எவ்வளவு உலக மக்கள் எல்லாம் மகிழ்ந்திருந்த வேளை. உலகத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த நாட்டில் உள்ள, அதாவது அமெரிக்காவில் உள்ள, இஸ்ரேலில் உள்ள எல்லா மக்களும், உழைக்கும் மக்களும் இன்னைக்கு மகிழ்ந்திருந்த காலை இவ்வாறு நடந்திருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு நம்முடைய ரூஸ்டர் நியூஸ்ல கூட நம்ம இந்த செய்தியை போட்டிருக்கும் போது கமெண்ட்டுகள்ல நிறைய தோழர்கள் சொல்லியிருந்தாங்க, இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நம்ப வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்துக்களை போட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது மனதிலே ஒரு கலக்கமும் ஒரு வருத்தமும் ஏற்பட்டிருக்கிறது. எப்படி அந்த இஸ்ரேலினுடைய அந்த ரெஸ்பான்ஸ் 50 ஜெட்டுகளை, அதாவது 50 ஜெட்டுகள் 160 பாம்புகளை ஒரு நிமிஷத்திலும், 100 லெபனானுடைய சைட்டுகள் மீது 10 நிமிஷத்தில் பல்வேறு குண்டுகளை வீசி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு அல் ஜசீரா செய்தி சொல்லியிருக்கிறது, அங்கே லெபனானில் உள்ள ஏராளமான குழந்தைகளை கொன்று குவித்திருக்கிறது இன்றைக்கு அந்த குண்டு வீசி என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்து அதனுடைய படத்தையும் போட்டிருக்கிறார்கள். அதை நாம் அந்த படத்தையும் காணலாம். அதுபோல ஸ்பெயின் நாடு இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்த பட்டவர்த்தனமா சொல்லியிருக்கிறாங்க. யூரோப்பிய யூனியன் இனி இஸ்ரேலை இன்றைக்கு லெபனான் மீது குண்டு வீசின காரணத்தினால இன்றைக்கு அவர்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்று யூஎன்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டுமல்லாம இனிமேல் அவர்களோடு நாம் பேசுவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் காரணமும் இல்லை என்பதையும் சொல்லியிருக்கிறது. அமெரிக்கா இந்த சீஸ்ஃபயரை ஒரு விளையாட்டாக நடத்துகிறது என்றும், ஸ்பெயின் இஸ் ஆஸ்கிங் யூரோப் டு சூஸ் ட்ரேட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, வேண்டுமென்றால் வியாபாரத்தை சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா மனிதர்கள், அந்த நாடுகள் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த அக்கௌண்டபிலிட்டியும் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்க சூஸ் பண்ணுங்க என்று ஸ்பெயின் சொல்லியிருக்கிறது. ஸ்பெயின் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா,
எல்லா ட்ரேடையும் நீங்கள் அந்த இஸ்ரேலோடு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், வியாபாரம் மற்றும் ராஜதந்திர உறவுகளை நீங்கள் முறித்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ கேட்டிருக்கிறார். அதே போல ஈரானுடைய பாராளுமன்ற அந்த ஸ்பீக்கர் சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 கண்டிஷன், அந்த 3 கண்டிஷனை மீறியதன் காரணமாக இந்த போர் நிறுத்தத்திலிருந்து நாங்கள் மீறுகிறோம் என்று. என்னன்னு கேட்டீங்கன்னா, லெபனான் மீது தாக்குதல் நடத்தியது 1, ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது 2வது, மற்றும் அதாவது என்ரிச்மெண்ட், யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுக்கு நாங்க முதல்ல ஒத்துக்கிட்டது இப்ப முடியாதுன்னு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற அந்த செய்தியையும் சொல்லி, இந்த 3 காரணங்கள் காரணமாக நாங்கள் இந்த சீஸ்ஃபயர், இந்த போர் நிறுத்தம் என்பது அர்த்தமில்லாமல் ஆகிவிட்டது என்றும், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அமெரிக்காவில் ஒரு பத்திரிகை வருது, அந்த பத்திரிகையில் உள்ள அவர் அந்த நிருபர்களை கூப்பிட்டு, மீடியேட்டர்களை எல்லாம் கூப்பிட்டு, நாங்கள் ஹோர்மஸ் ஜலசந்தியை மூடப் போகிறோம் என்ற செய்தியையும் சொல்லியிருக்கிறது. அதுபோல இத்தாலியில் உள்ள பிரதம மந்திரி ஜார்ஜியா மெலோனி அவர்கள் ட்ரம்பையும் நெதன்யாகுவையும் இத்தாலியுடைய பார்லிமெண்ட்ல அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் காலையில் 8 மணிக்கு சொல்லியிருக்கிறாரு, லெபனான்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஆனா மெலனியா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவர்களுடைய நோக்கம் மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு இது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய செயலாகும்னு ட்ரம்ப் சொன்னாலும் அதை மீறி இத்தாலிய பிரதம மந்திரி சொல்லுகிறார். இது உண்மையிலேயே ஒரு முதுகெலும்புள்ள ஒரு பிரதம மந்திரியாக அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஜேடி வான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்கா, அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, லெபனான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல அதுல குண்டு போடக்கூடாதுன்னு சொல்ற விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் சொல்றாரு. ஆஸ்திரேலியாவுடைய பிரதம மந்திரி என்ன சொல்றாருன்னா, போதும் இதெல்லாம் நிறுத்துங்க, ஆஸ்திரேலியா முழுமையாக நம்புகிறது, போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது லெபனானையும் உள்ளடக்கியது என்று ஆஸ்திரேலியா சொல்லுகிறது. ஏன் ஆஸ்திரேலியா சொல்கிறது அழுத்தி நாம சொல்றோம்னா, ஆஸ்திரேலியா அமெரிக்கா என்ன சொல்லுகிறதோ அதை அடி பிசகாமல் கேட்கக்கூடிய ஒரு நாடு ஆஸ்திரேலியா என்ற வகையில் ஆஸ்திரேலியாவும் இதை சொல்லியிருக்கிறது. அப்புறம் இந்த பக்கம் வருவோம். ஈரானை பொறுத்த வரைக்கும், ஈரான் மேல பஹ்ரைன் வளைகுடா நாடு இன்றைக்கு ஈரான் மீது அவர்களும் குண்டு வீசி தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அமெரிக்கா, அதே நேரத்தில் அமெரிக்கா சொல்லியிருக்கு, நாங்கள் எங்களுடைய 3வது விமானம் தாங்கி கப்பலை நாங்கள் இந்த பகுதிக்கு நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்ற செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்துக்கிடுங்க, DF-5B ICBM, அதாவது இது நம்ம இப்ப சொல்ற செய்தியிலேயே மிக மிக முக்கியமான செய்தி. DF-5B ஐசிபிஎம்னா இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசில், அதை கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளை, அணுகுண்டு வீசி அந்த போகக்கூடிய அவற்றை சைனா ஈரானுக்கு கொடுத்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவர்கள் டெக்னாலஜியை கொடுக்கல, அல்லது வெறும் ராக்கெட்டை மட்டும் கொடுக்கல, நியூக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைகள் எல்லாத்தையுமே மொத்தமா அந்த கம்ப்ளீட்டா செட்டோட வச்சுக்கோப்பா அப்படின்னு ஈரான் கையிலே கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற இந்த செய்தி மிகவும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல செய்தி அல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது ஒரு பக்கத்துல. அப்புறம் நம்முடைய போப்பாண்டவர் இருக்காரு, அவர் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது தாக்குதல் செய்வது மிக மிக தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சிவிலைசேஷனையே நாங்க அழிக்க போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னது மிக மிக ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார், போப்பாண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, அமெரிக்காவில்
அந்த 25வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து டொனால்டு ட்ரம்ப் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும். அதாவது அவரை ஜனாதிபதி பதவியிலிருந்து தூக்க வேண்டும் அவசரமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்காவில் உள்ள செனட்டர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் நாம் பார்க்கிறோம். இப்படியாக அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கிரிமினல் ஒயிட் ஹவுஸ்க்குள்ள வெள்ளை மாளிகைக்குள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவர்கள் சொல்கின்ற ஒரு செய்தியாகவும் இருக்கிறது. இப்படி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது இன்றைக்கு மிகவும் ஒரு வருந்தத்தக்க வகையில் இஸ்ரேலால் மீறப்பட்டிருக்கிறது. சைனா இன்றைக்கு தன்னுடைய அணு ஆயுத ஏவுகணைகளை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறது முக்கியமான செய்தி. அதற்கு அடுத்தாற்போல் தற்பொழுது வந்திருக்கிற செய்தி, சைனா வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறது, ஈரான் மீது அமெரிக்கா ஏவுகணைகளை வீசி தாக்குமானால் அதை வானத்திலிருந்தே நாங்கள் அழிக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்வோம், we will destroy the missiles அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு சைனா அறிவித்திருக்கிற கூடிய செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அடுத்து என்ன நடக்கிறது என்பதை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.